ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. 24 மணி நேரமும் இறைவனையே நினைத்து கொண்டு வாழ்வதை பிரேயர்ஃபுல்னஸ் என்றும், தினமும் இறைவனுக்கு பூஜை செய்வதை பிரேயர் என்றும் தாங்கள் கூறுகிறீர்கள். பிரேயர் பண்ணுவதை விட இந்த பிரேயர்ஃபுல்னஸ்க்கு சக்தி அதிகம் என்பதால் அதைத்தான் தங்கள் அடியவர்களுக்கு எப்போதும் ரெக்கமெண்ட் செய்வதாகவும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத தங்களை போன்ற மகான்கள் எப்பொழுதும் பிரேயர்ஃபுல்னஸுடன் இருப்பது சாத்தியம்தான். ஆனால் லௌகீக வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழும் ஒரு சாதாரண மனிதன் பிரேயர்ஃபுல்னஸை தனக்குள் உருவாக்கிக் கொள்வது எவ்வாறு சாத்தியம்? அதை உருவாக்கும் வழிமுறையினை தெளிவுபடுத்தும். இட்ஸ் ஒன்லி a question of practicing. ரொம்ப சிம்பிள். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமே பகவானுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போது இது தனியாக பண்ணணுன்ற போது தான் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒரு ரிடில் மாதிரி இருக்கும். இல்லைனா காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னா ஒரு பெட்டில் ஒரு நிமிஷம் உட்காருங்க, ராத்திரி தூங்கினேன், காலையில் எழுப்பிட்டேன், நான் உயிரோடு இருக்கேன், இன்னைக்கு உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, நேற்று ராத்திரி செத்தேன், காத்தால நான் வந்திருக்கேன், யூ கேன் மீ ஒன் மோர் டே டு வர்ஷிப் யூ ஆர் ரீச் யூ அப்படின்லாம் தீர்ந்து போச்சு. ஒன்று காஃபி சாப்பிட்றேன், அந்த காஃபி இல்லை டீ சாப்பிட்ற போது அதை ஒரு நிமிஷம் வச்சுக்கோ. ஜென் புத்திசத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. எதை சாப்பிட்டாலே அதை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு காஃபி சாப்பிட்ற போது நினச்சிக்கோ, இதில் இருக்கிற காஃபி வந்து எங்கேயோ ஒரு எஸ்டேட்டில் வந்துச்சு, இதில் நான் போட்டுக்கிற சர்க்கரை எங்கேயோ ஒரு வயலில் வந்த கரும்புலேருந்து தயார் பண்ணது, இதில் இருக்கிற இது பால் ஏதோ ஒரு பசுமாடு, கருப்பு பசுமாடு பச்சை புல்லை சாப்பிட்டுட்டு வெள்ளைப்பாலை கொடுத்துருக்கு, ஓ கடவுளே எனக்காக இவ்வளோ வேலை ஓவர் டைம் பண்ணி இந்த காஃபி கொடுத்துருக்கியா அப்படின்னு நினச்சிக்கிறது. ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்க, இந்த காட்டன் எந்த ஊர்லேருந்து வந்துச்சோ அதுலேருந்து இவ்வளோ அழகாக ஒரு யான் பண்ணி அதுலேருந்து கட்டிங் பண்ணி ஷர்ட் பண்ணி ரெடிமேடோ தைச்சோ டெய்லர்கிட்டேருந்து கொண்டாந்து கொடுத்துருக்கேன். இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையுமே கடவுள் நமக்காக ஏதோ ஒரு வகையில் ஓவர் டைம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தா லைஃபே ப்ரேயர் ஆகிடும். தனியாக போய் பூஜை ரூமில் உட்காந்து விபூதி பட்டம் போட்டுன்னு தான் சாமி கும்பிடணுன்னா ஒன்றுமே கிடையாது. வாட் எவர் யூ ஈட், வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ டூ, நீ குளிக்கிற இதுதான் கடவுளுக்கு அபிஷேகம்னு சொல்லி உனக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நீ பண்ணிக்கலாம். அலங்காரம்னா என்ன, நீ வச்சுக்கிற தலை ஹேர் கட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அலங்காரம், கடவுளுக்கு அலங்காரன்ற மாதிரி. நீ சாப்பிட்டா அதுதான் நைவேத்தியம். இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்லேயும் கடவுளை நீ மெர்ஜ் பண்ண கற்றுக்கிட்டியானா தனியாக எஃபர்ட்டு தேவைப்படாது. ஒரே பீரியட் உனக்கு தானாக இந்த ப்ரேயர் வந்துடும். ஒரு டைம் கொஞ்சம் டைம் பிடிக்கலாம், ஏன்னா யூ ஹவ் டு விஷுவலைஸ் அண்ட் இம்பைப் தட் ஃபீல். அதுக்கப்புறம் தனியாக ப்ரேயர் எங்கே இருக்குது, வாழ்க்கையே ப்ரேயர் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஜனங்க இதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஏதோ அவசரமாக சாப்பிட்றாங்க, அவசரமாக குளிக்கிறாங்க, அவசரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்க ஆரம்பித்தாவே வேறு ப்ராப்ளமே வராது இல்லையா? தேங்க்ஸ் கிவிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். குருவாயூரில் மாலதேவன் என்ற மன்னனுக்கு வில்வமங்களர் என்ற மகான் பகவான் கிருஷ்ணரின் தரிசனத்தை காட்டிய நிகழ்வு பின்னாளில் வில்வமங்களரால் ஒரு காவியமாக எழுதப்பட்டது என்றும், அந்த காவியம் குருவாயூரில் ஒரு நாடகமாக நடித்து காட்டப்பட்ட போது எப்போதும் கிருஷ்ணர் வேடத்தில் நடிக்கும் பையன் வராததால் அவனுக்கு பதிலாக பகவான் கிருஷ்ணரே அந்த பாத்திரத்தில் நடித்தார் என்றும் முந்தைய அருளுரை ஒன்றில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். பகவான் கிருஷ்ணரே வந்து நடித்துவிட்டு போன அந்த காவியத்தின் மகிமையை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கோ. காவியங்களை சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு பகவானுடைய லீலைகளை விவரித்து அது பன்றிபுரம் விட்டலா ஆகட்டும், நம்முடைய சிவபெருமான் நாயன்மார்களுக்கு கொடுத்ததாகட்டும், விஷ்ணு ஆழ்வார்களுக்கு கொடுத்த அனுபவங்களாகட்டும், கௌரங்கருக்கு வெஸ்ட் பெங்காலில் கிடச்சதாகட்டும், எல்லா மகான்களுக்கும் ஏதோ ஒரு அனுபவங்களை கடவுள் கொடுத்துருக்குறான், எல்லா காலகட்டங்களும் கொடுத்துருக்கான். இது அந்த பாகவதனுக்கும் பகவானுக்கும் மாத்திரமே புரிந்த விஷயங்கள். எல்லாருக்கும் இதில் வந்து கடவுள் தரிசனம்லாம் கொடுத்துட மாட்டார்.
அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு அது இந்த மாதிரி நமக்கு நடந்துட்டுருக்கு நுவநெறி விரிக்கி உள்ளொளி பெருக்கிங்கிற மாதிரி அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது. அதனால் நீங்கள் கூட கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தாக்கா அந்த கடவுளுடைய காட்சிகள் உங்கள் கனவுல வரலாம், நனவுல வரலாம். இல்லை உண்மையாகவே உனக்கு கடவுள் தான் எல்லாங்கிற பாவனை வந்துச்சுன்னா நீ பார்க்குற எல்லாருலேயுமே கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏதோ ஒரு சினிமா வந்துச்சு பாஷான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு சாங் வரும், அதில் கான்ஸ்டபிள் டிராஃபிக்கில் இருப்பான், அவனை பார்த்தா ரஜினி மாதிரி தெரியும். இந்த மாதிரி அவங்க பார்க்குற ஒவ்வொரு கேரக்டருமே ரஜினி அந்த ரோலில் விபூதி பட்டெல்லாம் போட்டு குடுமி வச்சுக்கிட்டு ஒரு ஐயர் மாதிரி இருக்கும், கான்ஸ்டபிள் மாதிரி இருக்கும், விதவிதமாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது தான் இந்த பாவனைகள் என்பவை. இது அந்த ஃபார்மில் நான் பார்க்கணுன்னு கூட கிடையாது. உன் மைண்டில் ஒரு நொபிலிட்டி இருந்தால் நீ பார்க்குற எல்லாரையுமே கடவுளாக நினைக்க ஆரம்பிச்சிடலாம். யாரும் ஒன்று வேணான்னு சொல்லலாம். நீ ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரை பார்க்குற, நான் கும்பிடுற முருகனோ கிருஷ்ணனோ இந்த வேஷத்தில் வந்து உக்காண்டிருக்கான், அவனுக்கு ஒரு டீ போகிற பிஸ்கட் வாங்கி கொடுத்துரு. நீ ஒரு கஸ்டமர்கிட்ட பிஸ்னஸுக்கு போகிற போது நீ பிஸ்னஸ் மேன் உங்கள்கிட்ட ஒருத்தன் வந்திருக்கானா என்ன பண்ணணும், நான் ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறேன்னான்னு பார்க்கறதுக்காக கடவுள் இந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒழுங்காக வியாபாரம் பண்ணி யாரையும் ஏமாத்தாத. இப்படி நீ வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் கடவுளை பார்க்க ஆரம்பிச்சுன்னு வை. எங்கன்னும் திருவதனங்கள் எங்கன்னும் திருக்கதங்கள்ங்கிற மாதிரி. அப்போது வாழ்க்கையில் எல்லாமே கடவுள் ஆகிடும். எல்லாருமே கடவுள். இந்த மாதிரி பார்த்தவங்க இருக்காங்க. காரைக்கால் அம்மையார் இருந்தால் அவளை அவங்க கணவர் பார்த்துட்டு இந்த அம்மா வந்து இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கா, பக்தி இனிமேல் குடும்பம் நடத்த முடியாதுன்னு ஓடி போயிட்டாருலாம் சரித்திரங்கள் நம்மக்கிட்ட. பட்டணத்தார் இருக்கார், புள்ளியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பெற்றாங்க. அவர் கப்பல் கம்பெனிக்காக போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றபோது சாணி வரட்டி இல்லையா, அதை தூக்கி போடுறாரு. அப்போ ஒரு ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே, காது உடஞ்ச ஊசி கூட நீ போகிற போது எடுத்துன்னு போக முடியாதுன்னு ஒரு உபதேசம் கிடைச்ச உடனே அவர் பெரிய மகான் ஆகிட்டு எல்லாத்தையும் விட்டு போய் மரத்தடியில் உட்காந்துக்கினாருங்கிறது. இப்படி எவ்வளவோ நம்முடைய புராணங்களில் வந்து வருகிற கதைகள் எல்லாம் அந்த கடவுளுடைய வடிவங்கள் நம்முடைய குடும்பத்திலேயே இருந்ததுங்கிறத பின்னால் ப்ரூவ் பண்ணுது. அப்பர் சுவாமி இருந்தார், அவர் ஜெயின மதத்தை சார்ந்திருந்தார். அவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, திலகவதியார்னு பேர். இவருக்கு தீராத வயிற்று வலி வரும்போது அந்த அம்மா திருநூறு கொடுத்துட்டு இவரை நல்லா பண்ணி போகுது இல்லையா. அப்போ இவர் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. இப்படி நம்முடைய சமயத்தில் வருகிற எத்தனையோ கதைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருஞான சம்பந்தர் இருக்கார், அவங்க அப்பா சிவபாதேருதேன்னு ஒரு குருக்கள், தோல் மேலேயே குட்டி பையனை வச்சுக்கிட்டு கோயிலாக போயிட்டு இவர் கையில் தாளம் போட்டுன்னு இருக்கார். அப்போ சிவபெருமானே அவருக்கு பொத்தாளம் கொடுக்குறாரு. அப்பா தோல் வலிக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு முத்து பல்லக்கு கொடுக்குறாரு. ஸோ ஒரு 3 வயசு குழந்தைக்கு முத்து பல்லக்கும் கிடைக்குது, ஒரு பொற்தாளமும் கிடைக்கிறது. அதை பார்த்துட்டு பின்னால் அப்பர் சுவாமியை பல்லக்கு தூக்குனாருன்றது கூட நம்முடைய கதையில் வருகிற விஷயங்கள். நிறைய புராணங்களில் நம்முடைய சொந்தக்காரங்கள்லேயே கடவுள்கள் இருந்திருக்காங்கங்கிறத கடவுள் எத்தனையோ வழிகளில் உணர்த்தி இருக்கிறார். உனக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் வீட்லேயே கூட ஒரு புனிதவதியாரை பார்க்கலாம், ஒரு திலகவதியார் பார்க்கலாம், ஒரு திருவெண்காடனை பார்க்கலாம். எல்லாம் உன்னுடைய நம்பிக்கைகளை பொறுத்து. இப்போ காஞ்சியில் சந்திரசேகர பரமாச்சாரியார் வராரு. ஸோ ஒரு சின்ன பையன் ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும், வேத பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கிற ஆள் திடீர்னு கூப்பிட்டு மடாதிபதியை ஆக்கிடுறாங்க. அவர் மடாதிபதி ஆகிற வரைக்கும் அந்த சங்கராச்சாரியாராக வருகிற தகுதிகளோடு அந்த பையன் நம்ம குடும்பத்தில் தானே இருந்தான், நமக்கு தானே பிறந்தான், நம்ம வீட்டில் தானே சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு வளர்ந்துக்கின்னு இருந்தான். அவன் வந்து அந்த சீட்டில் உட்காந்தப்புறம் தான் அது நமக்கு உரைக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இருந்தான்றதே நமக்கு மைண்டில் வர்றதில்லை. அதனால் உலகத்தில் கடவுள் இல்லாத இடமும் இல்லை, கடவுள் இல்லாத ஆளும் கிடையாது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் அவர் ரியலைசிங். நமக்கு புரியறதுக்குள்ள காலப்பணி அந்த மூளை தான். அப்போது ஒரு மடாதிபதி ஒரு பரமாச்சாரியார் இல்லை ஒரு இளைய பரமாச்சாரியார் வராரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, புதுசாக ஒரு பால பெரியவா வந்திருக்கா, புது பெரியவா, என்னம்மா தேஜஸ் முருகனாட்டம் இருக்கார் அப்படின்வான். இவங்க வீட்லேயே ஒரு பையன் நான் சாமியாக போகிறேன்னு கிளம்புறான், படவா நம்மலாம் அந்த மாதிரிலாம் உனக்கு எண்ணமே வரப்படாது அப்படின்வாங்க. அவள் ஊராமுட்டு பிள்ளை பால பெரியவா ஆகி போயிட்டாங்க, நீ போய் கூழ்ந்துருவேன். உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பெரியவா ஆக போகிறான்னு நீ விட மாட்டான்னு. நல்ல யோசனை பண்ணு. அப்போ இதெல்லாம் நம்முடைய ஷார்ட் சர்க்யூட்னா நம்முடைய சுயநலங்களெல்லாம் உருவாகிற விஷயங்கள். இல்லைன்னா எல்லாருமே சந்தோஷப்படணும். நம்ம குடும்பங்கள்லேயே யாரோ ஒருத்தர் பெரிய நிலை அடைகிறாங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும். அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இல்லை டிசுவேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நல்லது தானே. ஒரு கலெக்டர் ஆகிவிட்டால், ஒரு இன்ஜினியர் ஆகிவிட்டால், ஒரு டாக்டர் ஆகி போயிட்டால் நீங்கள் பீச்சிக்கிறீங்க என் பிள்ளை டாக்டர் கலெக்டர்னு.
மகான் எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் மகானாக இருக்கான்னா எவ்வளோ காலையில் நிமிஷிக்கிட்டு பெருமை பண்ணணும். அப்போ ஒரு 1.5 நாள் டாக்டர் ஆனால் சந்தோஷப்படுற நாம் ஒரு மகான் நம்ம குடும்பத்தில் வந்தான்னா மாத்திரம் ஒத்துக்கிறதுக்கே விடுறதில்லை. இதுதான் ப்ராப்ளம் நம்மக்கிட்ட. ப்ராப்ளம் நம்மக்கிட்ட இருக்கே தவிர இந்த உலகியல் அனுபவங்கள்லையும் கடவுள்கிட்டையும் ஒரு குறையும் கிடையவே கிடையாது. ஆனால் கடவுளை நீ அடைய முயற்சிக்கிற போது உனக்கு 1000 சோதனைகள் வரும். நான் அண்ணா நகரில் இருந்தேன். அண்ணா நகரில் என் வீட்டு வாசலில் அந்த தெரு பூரா வந்து என் பஸ்ஸுங்களும் லாரிங்களும் வேனுங்களும் காருங்களும் நிற்கும். அண்டு ஒரு பெரிய நிலையில் இருந்தால் ஐயப்பசாமிக்கு ஒரு சின்ன கோயிலெல்லாம் கட்டினேன். கும்பாபிஷேகம் எல்லாம் சொந்த செலவு பண்ணேன், எல்லாம் பண்ணேன். நான் வந்து கடவுளை தேடி கஷ்டப்பட்ட காலங்கள் வந்தபோது நான் 7C 7V 7J பஸ்ஸில் போவேன். ஏன்னா வண்டி கிண்டி எல்லாமே கைவிட்டு போயிடுற ஒரு காலம் வந்தது. அப்போ அண்ணா நகரில் இருந்தவங்களே சொல்லுவாங்க, இவர் எப்படி இருந்தார், கடவுள் மேலே பக்தி இருக்க வேண்டியது தான், அதுக்குன்னு பாருங்கள் ஓவராக பக்தியாகி நீங்கள் பஸ்ஸில் போயின்னு இருக்காருன்னுவோம். அந்த பஸ்ஸில் போக வைக்கிறதே கடவுளுடைய கருணை தான். இல்லைன்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த காரியம் பங்களாவையும் கட்டின்னு உட்காந்து இருக்க போகிறோம். ஸோ நான் அந்த அண்ணா நகர் பங்களாவை விட்டுட்டு சௌந்தர்யா காலனியில் வாடகை வீட்டுக்கு போன போதோ இல்லை சைதாபேட் ஸ்ரீநகர் காலனியில் வாடகை வீட்டுக்கு வந்த போதோ பார்த்தவங்கலாம் என்னை பார்த்து பரிதாபப்பட்டிருப்பாங்க. அவங்க என்னை இப்போ வந்து பார்க்கணும், ஓ இவ்வளோ பெருசாக எல்லாம் பண்ணியிருக்காரா, இவ்வளோ கோயில் கட்டியிருக்காரா, அதெல்லாம் யோசனை பண்ணுற போது அது சாதாரண விஷயம். இழந்தது ஒன்றுமே கிடையாது, அடைந்தது ரொம்ப அதிகம்னு. அண்ணா நகரில் என்ன ஒரு 1.5 கிரவுண்டில் ஒரு பங்களா போன 6000 ஸ்கொயர் ஃபீட் போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு இப்போ நம்ம எவ்வளோ வசதியாக உட்காந்துருக்கோம் இல்லையா, எவ்வளோ ஜனங்களுக்கு நல்லது பண்ண முடியுது. அப்போ அந்த இழந்ததை நினைக்கிற காலத்தில் அது பரிதாபத்துக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் கடவுள் நமக்கு 1க்கு 10 திருப்பி கொடுக்குறான் இல்லையா, அப்போ தான் அதனுடைய ஒர்த்து நமக்கு புரியும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னை யாராவது நம்பினான்னா அவனை எல்லாம் பிடிங்கின்னு நடு ரோட்டில் கொண்டாந்து விட்டுருவேன். அப்பயும் அவன் நம்பிக்கினே இருந்தானா 1க்கு 100 அவனுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்றாரு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இதே மாதிரி தான் எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. யாராக இருந்தாலும் ஒரு மகான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுற காலத்தில் ஒரு அப்பர் சுவாமி இருந்தார். அவர் யானை காலில் வச்சு மடுற போது சுண்ணாம்பு கால வாயில் உட்கார வைக்கிற போது அவர் அப்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாருன்றது தான் கண்ணுக்கு தோணும். ஆனால் அவரே வந்து 4 பேரில் ஒருத்தராக சைவ நாயன்மார்கள் ஆயிட்டு அவர் பெரிய நிலைகள் எல்லாம் அனுபவிக்கிற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது ஞாபகத்துக்கு வரப்போகிறது. சுண்ணாம்பு கால்வாயெல்லாம் மறந்து போகுது. ஒரு பிரகலாதன் இருக்கான், இரணியனுடைய மகனாக இருந்து அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டான். மலையிலேருந்து உருட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ பார்த்தா எதுக்கு இவனுக்கு கெட்ட புத்தி, அவங்க அப்புறம் சொல்கிறத கேட்டுன்னு உருப்பட வேண்டியது தானேன்னு சொல்லுவோம் நாமளே. ஆனால் அதே பிரகலாதன் நாரத பராசர புண்டரீகர் பிரகலாதனா 4 விஷ்ணு பக்தர்களில் ஒருத்தனா இடம் பிடிச்சிட்ட அப்புறம் நம்ம வேறு விதமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால் உலக வரலாற்றில் யாராக இருந்தாலும் கஷ்டப்படாமல் கடவுளை அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. ஆனால் கடவுளை அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்குது, the whole world you lose still get God, what is that you are lost? உலகத்தை பூரா இழந்துட்டு கடவுள் ஒன்று கிடச்சிட்டார்னா அதுக்கு பின்னால் எதை இழந்துட்டேன்? இந்த மொத்த உலகமும் கிடச்சி கடவுளை இழந்துட்டியானா நீ அடைஞ்சது என்ன? சுடுகாட்டுக்கு தான் போகிற, எல்லாத்தையும் விட்டு போட்டு. ஒரு அலெக்சாண்டர் த கிரேட்டு சாவுப்பட்டியில் 2 கை எம்டியாக காட்டி கூட்டின்னு போனான். ஏன்னா அலெக்சாண்டர் கூட நாடெல்லாம் பிடிச்சி கையில் ஒன்று எடுத்துன்னு போகலன்னு உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதனால் கஷ்டப்படுற போது ஜனங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் நீ எதை அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கப்புறம் உனக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. இப்போ நான் வாழ்க்கையில் எவ்வளவோ சுகமும் பட்டிருக்கேன், கஷ்டமும் பட்டிருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு சுகப்படுற காலத்தில் ஜனங்களுக்கு கொஞ்சம் பொறாமல் வரும், என்னடா இவன் வசதியாக இருக்கானேன்ற மாதிரி. நம்ம கஷ்டப்படுற காலத்தில் கிண்டல் அடிப்பானுங்க. அதாவது அப்படியெல்லாம் இருந்தார் பாரு இன்றைக்கி பஸ்ஸில் போகிறாரு அப்படின்வானுங்க. ஸோ இந்த உலகத்தினுடைய பழிப்பு இல்லை புகழ்ச்சி ரெண்டுமே பொய். அதனால் அவங்களுடைய பாராட்டுக்கும் தூஷணைக்கும் நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தெரியுது இல்லை நீ கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கேன்னு. தன்னெஞ்சு அறிவது பொய்யா இருக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உன் வழியில் நீ போயிட்டே இருக்கு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா. எத்தனையோ மேடுபள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அப்படின்னு. அந்த மாதிரி நீ போயின்னு இருக்கணும். போகிற போது God will glorify you, the time will glorify you.
அப்போ அதே வாங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, அந்த காலத்தில் நாங்களே பார்த்துருக்குறோம் அண்ணா நகரில் அப்படின்னோம். ஸோ இந்த உலகத்துக்காக நீ வாழ முடியாது, உனக்காக வாழணும். உன் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுக்காக நீ வாழ கற்றுக்கினா எதுவுமே ஒன்றா பாதிக்கவே பாதிக்காது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும், நமக்கு அந்த நேரத்தில் புரியாது. தானாக ஈவு லாஸ்ட் பெஸ்ட்னுவாங்க. கடைசியில் யாராவது சிரிச்சானா அவன் தான் புரிஞ்சு சிரிக்கலான்னு அர்த்தம். மற்றவங்க முதல்ல சிரிச்சிட்டாங்கன்னா அவன் புரியாமையே சிரிக்கலான்னு அர்த்தம். அதனால் கடைசியில் சிரிக்கணும் நம்ம. அது நாம் சிரிக்க தேவையில்லை, அவங்களே வெக்கப்படுவாங்க. நம்ம என்னமோ நினச்சோம் இவர் எவ்வளோ பெரிய நிலையை அடைஞ்சிட்டார் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் சோதனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சோதனை இல்லாத காலம் ஒன்று இருக்காது. நான் நீலங்கரையில் இருந்தேன். ரொம்ப ஆகோன்னு போயிருந்தது. ஒரு நாளைக்கு 3000 பேர் வருவாங்க, சாட்டர்டே சண்டே 7000 பேர் வருவாங்க. நியூ இயர்க்கெல்லாம் ஒரு 30-35,000 பேர் ரோட்டிலலாம் நிற்பாங்க. அவ்வளோ க்ரௌடு இருந்தது. எல்லா வசதிகளையும் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். எல்லாமே நமக்கு அண்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ நம்ம ஜனங்க சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்கும் நம்ம சாயந்தரத்தில் கூப்பிட்டு டிஃபன் எல்லாம் கொடுத்து படிப்பு சொல்லி கொடுப்போம், டியூஷன் கற்றுக் கொடுப்போம், கம்ப்யூட்டர் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துன்னு இருந்தோம், எல்லாம் கற்றுக்கணும். டெய்லரி, எம்ப்ராய்டரி, டெக்ஸ்டைல், பெயிண்டிங் எல்லாம் கற்றுக் கொடுத்துன்னு இருந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போ எந்த ஒரு விஷயமும் கூட நாம் நல்ல முயற்சி செய்வோம். ஜனங்களுக்கு அது புரியலன்னு சொன்னாக்கா நான் வீம்புக்காகலாம் பண்ணுற ஆள் கிடையாது. அதாவது வீண் பெருமைக்காக ஏன் செய்யணும், நீ உருப்படத்துக்கு தான் நான் இவ்வளோ சரி, நீயே உருப்பட மாட்டேன் எனக்கு என்ன தலையைத்தான் அந்த மாதிரி ஆச்சு. இப்படி பல விஷயங்கள் மக்களுக்கு நல்ல செஞ்சோம். இதுவரை யாரெல்லாம் இறைவனை அறிந்து கொண்டார்களோ அல்லது இறைவனுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோருமே தனக்குள்ளேதான் பார்த்திருக்கிறார்கள் என்றும், கடவுளை an experience of subjectivity என்றும் முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தருக்கு கடவுள் தரிசனத்தை காண்பித்ததும், முகம்மது நபி சில நிமிடங்கள் அல்லாவை தரிசித்ததும், தாங்கள் காயத்ரி தேவி, கங்காதேவி மற்றும் இமயமலையில் பார்வதி பரமேஸ்வரர் போன்ற தெய்வங்களை தரிசித்ததும் கடவுளின் நேரடி தரிசனமா அல்லது அவைகள் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி? ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய் தேனினை சோர்ந்துன்ற மாதிரி. இப்போது தேரில் கிருஷ்ணன் உட்காண்ட்ருக்காரு, அர்ஜுனன் இருக்கான். அப்போ அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா எப்படி தன்னுடைய விராட் விஸ்வரூபத்தை காட்டுறாரு, இந்த நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு நீ என்னை பார்க்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு நெற்றி கண்ணை திறந்து பச்சையமே ருத்ரரூபம்ன்றார். என்னுடைய ருத்ரரூபத்தை பாரு அப்படின்னு விராட் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படி காட்டினார்? ஆஸ் கிருஷ்ணா டு அர்ஜுனா காட்டலை, ஆஸ் லார்டு ஓப்பனிங் த தேர்ட் ஐ ஆஃப் திஸ் ஃபெலோ ஈ ஷோடு த விராட் விஸ்வரூபம். அதனால் உலகத்தில் இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பா அங்கே வரா, வந்துட்டு எனக்கு அது கொடு அப்படின்னு ஒரு பழத்தை கேட்டு வாங்கி போகிறேன். இவர் தள்ளி விடுறாரு, அது எடுத்துன்னு போகுது. அந்த பொண்ணு போன உடனே பரமாச்சாரியார் கேட்குறாரு, வந்துட்டு போனது யார் தெரியுமா? காமாட்சி தான், பாரு என்னமா மாம்பழம் கேட்டு போகிற அப்படின்னாரு. உடனே ஜனங்கள்லாம் அந்த குழந்தைய சொத்தின்னு போகிறாங்க, காமாட்சி பார்க்கலான்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி யாருக்கு அந்த காட்சிகள் கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சி அற்புத காட்சி அடி, ஜோதிமலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவார். இதுதான் ஆன்மீகம். அதனால் யாருக்கு இந்த மாதிரியான காட்சிகள் கிடைக்குதோ அது அவங்களுக்கு மாத்திரம்தான். அவங்களுக்கு ஒரு சாதாரண நிலையில் இப்படி கிடைக்காது. எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, எனக்கு எப்பயும் இந்த நெற்றிக்கண் திறந்துச்சு. இது நெற்றிக்கண்ணால் தான் பார்க்க முடியும், சாதாரண 2 கண்ணை வச்சு இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஐ காட் ஆக்டிவைஸ் வித் மை திங் இன் த இயர் 1992. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச காட்சிகள்லாம் கண்ணால் பார்த்த காட்சிகள் தான். அதனால தான் நான் கண்ணால் நெற்றிக்கண்ணில் பார்க்குறது இந்த கேமராவில் காட்டி தான் இங்கே எல்லா கடவுளுடைய படங்களையும் என்னால் போட முடியுது. இந்த மாதிரி உலக வரலாற்றில் யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. அவங்க பார்த்துருப்பாங்க, ஆனால் அதை இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் மீடியாவில் போட்டு இந்த கடவுள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டினவங்க நான் தான். முதல்ல உலக வரலாற்றில் நான் தான். வேறு எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க 1-to-1 பார்த்துருப்பாங்க, மற்றவங்களுக்கு காட்டினதில்லை. எனக்கு இந்த தேடை ஆக்டிவைஸாக இருக்கிறதுனால நம்ம காட்டுறோம்.
அடுத்தது நான் ஏதோ ஜாலியாக பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு வாட்ச் கட்டுன்னு உக்காண்டிருக்கேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் என்னுடைய ஹைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆன்மீகத்தில். இந்த கும்பகோணத்துக்கிட்ட போய் ஒரு வேலை படித்தாங்க, அதில் வருது பாரு என்னை பற்றி. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. அது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறவியிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக, மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். இது அங்கே சொன்னது 1992 கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறார், இந்த நிலை யாருக்குமே உலகத்தில் கொடுக்கல கடவுள்னு சொன்னார். இதுக்கு மேலே எந்த யாருக்கிட்டையும் பவர் இல்லை உலகத்தில் அப்படின்னு சொல்லுவார். நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றதல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பிள்ளிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தரமாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. இது எந்த காலத்தில் 92 சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியும், நம்முடைய நிலைகளை பற்றி தெரியும். வரக்கூடிய காலத்தில் எந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறதுக்காக கடவுள் நம்மளை அனுப்பிச்சிருக்காருங்கிறதும் தெரியும். நமக்கு என்ன இருக்குது, உலகம் இப்படி தான் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு இயேசு சிலுவையில் போட்டாங்க, ஒரு புத்தரை 1 வருஷம் வச்சு கொண்டுட்டாங்க, ராமரை அபவாதம் பண்ணாங்க. கிருஷ்ணரே அதே மாதிரி தான் திரிட்டார், சமந்தகம் பண்ணினாங்க. எந்த ஒரு மகாபுருஷனையும் இந்த உலகம் மரியாதை கொடுத்ததே கிடையாது. ஒரு அவதார நிலையில் வருகிற யாரையும் இந்த உலகம் இது வரைக்கும் பண்ணதில்லை. இது வரைக்கும் எனக்கு வந்த மாதிரி பிரச்சனைகள் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க ஃபீல்ட்லேயே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு தோசை சாப்பிட்டு அட்டச்சின்னு இருக்க முடியாது. தப்பிச்சவன் நான் தான். எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியல, நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துன்னே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வர்றபோது நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வரும் இல்லையா, அப்போது நம்ம பார்க்கலாம். எனக்கு 76 வயசு தான் ஆயுசு இருந்துச்சு. அப்போது கடவுளுக்கு இன்னும் நல்லா இல்லை, வேறு ஒருத்தர் ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. அதனால் எனக்கு ஒரு ஈக்குவல் டு டெத் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் முடித்து அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ நான் எக்ஸ்டென்ஷனில் இருக்கேன். அதனால் எனக்கு இப்போது ஆயுசு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்.
இந்த திருவண்ணாமலை சாமி அதில் ஒரு 10 வரி படி. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்கள் ஆத்மா கலந்துடும். உங்களுக்குன்னு திருவண்ணாமலையில் இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம். அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். எல்லாம் போக்கில் நடக்கும். இப்போது ஐ எம் ஆன் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா எப்பயோ நமக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐ எம் நோ ஆன் எக்ஸ்டென்ஷன். அண்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஃபார் எ பர்பஸ் ஆஃப் சர்விங் காட். நமக்கு என்ன இது சொந்தமாக எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. ஐ ரைஸ் டு த அக்கேஷன். எந்த வேலை செய்யணுமோ அதை அழகாக செய்வேன். அவ்வளோதான். அழட்டிக்காமல் செய்வேன். அதான் ஊஞ்சலில் உட்காந்துருப்பேன். ஆனால் சின்ன சின்ன விஷயம் கூட என் கண்ணில் படும், பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. நான் இதுலேயும் தலையிடுறதே இல்லை. ஆனால் அது நடக்கிற மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடம் சுத்தமாக வச்சுருக்கீங்களா, எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குதா, அவ்வளோதான். அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்ன, நம்ம டைரெக்டாக ஆய்வுன்னு சொல்லி அழட்டிக்காத அது பாட்டிக்கு வேலை நடக்கும். அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது. ஸோ நடந்துட்டு தானே இருக்குது, நடக்கும். இங்கு நோக்கினும் சிவசங்கரம், எல்லா முகமும் சிவசங்கரம், எம்மந்திரமும் சிவசங்கரம். ஓ என்னிலும் அந்த சிவசங்கரம், காற்று பாடும் சிவசங்கரம், கடலலை முழங்கும் சிவசங்கரம், ஊற்றின் சிரிப்பும் சிவசங்கரம், உயர்ந்த மலையும் சிவசங்கரம், வானின் நீலம் சிவசங்கரம், வட்ட நிலாவும் சிவசங்கரம், செங்கதிருள்ளும் சிவசங்கரம், கண் சிமிட்டும் மீன்களும் சிவசங்கரம், தீயில் சுடரிடும் சிவசங்கரம், அதை தீண்டிடும் சுகமும் சிவசங்கரம், தாயும் தந்தையும் சிவசங்கரம், என் தாய் நாடும் ஸ்ரீ சிவசங்கரம், மலரில் சிரிக்கும் சிவசங்கரம், அதில் மனமாய் இழுக்கும் சிவசங்கரம், உண்ணும் உணவும் சிவசங்கரம், என் உயிரே அந்த சிவசங்கரம், காணும் கனவுகள் சிவசங்கரம், கருத்தில் நடமிடும் சிவசங்கரம், கவிதையின் பொருள் சிவசங்கரம்,
என் காவிய நாயகன் சிவசங்கரம். சொந்த பந்தங்களும் சிவசங்கரம், சுகதுக்கங்களும் சிவசங்கரம். உற்ற தோழனும் சிவசங்கரம், நான் பெற்ற மதலையும் சிவசங்கரம். கும்பிடும் தெய்வமும் சிவசங்கரம், தினம் கூவி அழைப்பதும் சிவசங்கரம். அன்பின் உருவம் சிவசங்கரம் என்னுள். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி, சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.